22 வருஷமா ரிட்டர்ன்ஸே இல்லாத ஒரே ஆர்னமெண்ட் வைரம். இந்த வைரத்துல முதலீடு பண்ணினீங்கன்னு சொன்னா, வைரத்தை நீங்க வாங்குனீங்கன்னு சொன்னா, வைரத்தை நீங்க ஆர்னமெண்டா போட்டிருந்தீங்கன்னு சொன்னா, வாங்கின விலைக்கு கூட நீங்க வித்திருக்க முடியாது. அமெரிக்கால என்ன சொல்றாங்கன்னா 22 வருஷத்துக்கு டைமண்ட்ல யாரெல்லாம் முதலீடு பண்ணாங்களோ அவங்களுக்கு ரிட்டர்ன்ஸே இல்லைன்னு சொல்றாங்க. இது ஏன்னு நம்ம புரிஞ்சுக்குவோம். இப்போ கோல்டுங்கிறது ஒரு லிமிட்டட் குவான்டிட்டி. பிரபஞ்சத்துல ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் கோல்டு உடைய அவைலபிலிட்டியே கிடையாது. அதனால கோல்டுக்கு என்னைக்குமே மதிப்பு இருக்கு. வேற டைமண்ட்ங்கிறது ஒரு பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கார்பன். கார்பன்னா கரி. இந்த பிரபஞ்சம் முடியிற வரைக்கும் நம்மளுக்கு கார்பன் கிடைக்கும். சோ அதனால கோல்டுல வாங்குறதுக்கு பதிலா நிறைய பேர் டைமண்டா ஒரு லக்ஸுரி ஐட்டமா வாங்குவாங்க. அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் உடைய ரிட்டர்ன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா இதுல ஒன்னும் பிரமாதமா இல்ல. ரெண்டாவது, கோல்டு cannot be duplicated, whereas diamond can be duplicated. நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் இதுதான் சொல்றாங்க. தீபக் ஷெனாய் ஆஃப் கேபிட்டல் மைண்ட் என்ன சொல்றாருன்னு பாருங்க. மிஸ்ஸஸ் ராதிகா குப்தா என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. The moral of the story here is diamond is not a investor friendly product. Diamonds may glitter but they rarely deliver returns. கோல்டோட விலை மேல போறதுக்கு மெயின் ரீசன் எல்லா கண்ட்ரியில உள்ள சென்ட்ரல் பேங்க்ஸ் வாங்குறதுனால தான். அந்த மாதிரி டைமண்டை யாரும் வாங்குறது கிடையாது.